ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலிருந்து தென்கிழக்காக 24 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஜெர்மனியைச் சேர்ந்த டாக்டர் சாகர் என்பவர் முதலாக அகழாய்வு செய்தார். பின்னர் பாரிசு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த லூயிஸ் லாஃபிக் மற்றும் அலெக்சாந்திரியா கிரி ஆகியோர் அகழாய்வு செய்து அதிக அளவில் மட்பாண்டங்கள், இரும்பு பொருட்கள், எலும்புக்கூடுகள், மண்டை ஓடுகள், வெண்கலப் பொருட்கள், முதுமக்கள் தாழிகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் வெண்கலத்தால் செய்யப்பட்ட அணிகலன்கள், தங்கத்தால் செய்யப்பட்ட மகுடங்கள் மற்றும் எருமை, வெள்ளாடு, சேவல், புலி, யானை போன்றவற்றின் உருவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ள தாழிகள் சிவப்பு நிறமும் கூம்பு வடிவத்தில் 3 அடி வட்டமும் உடையன. சொரசொரப்பான அமைப்பு உடையவை. இதன் மூடிகள் தட்டையாகவும் கூம்பு வடிவத்துடனும் உள்ளன. சில தாழிகளின் உட்புற கழுத்து பகுதியில் ஆணி போன்ற அமைப்பு நீட்டி கொண்டுள்ளது. தாழிகளுக்குள்ளேயே சில மட்பாண்டங்கள் உள்ளன. ஒரு சில தாழிகளில் முழுமையான எலும்புக்கூடுகளும் சிலவற்றில் மண்டையோடுகளும் மட்டும், சிலவற்றில் எலும்புக்கூட்டின் சில எலும்புகள் மட்டுமே காணப்படுகின்றன. இறந்தவர்கள் இந்த தாழிகளில் வைத்து புதைக்கப்பட்டார்கள். மட்பாண்ட வகைகள். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் நல்ல நிலையில் உள்ள பல வகையான மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. பல வகையான கிண்ணங்கள், குடுவைகள், ஜாடிகள் கிடைத்துள்ளன. வெண்கலப் பொருட்கள். இங்கு கிடைத்துள்ள வெண்கலப் பொருட்கள் மிக உயர்ந்த வேலைப்பாட்டினை உடையவை. வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஜாடிகள், வட்ட வடிவலான கிண்ணங்கள், குடுவைகள், பல வகைப்பட்ட மிருகங்கள், கழுத்தணிகள், காப்புகள் ஆகியவை கிடைத்துள்ளன. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இரும்பு பொருட்கள் உயர்ந்த வேலைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. இரும்பினால் செய்யப்பட்ட அம்புகள், வாள்கள், ஈட்டி, உடைவாள், எரிவாள், புல்லரிவாள், பட்டாக்கத்தி, மண்வெட்டி, கோடாரி, விளக்கு, திரிசூலங்கள் ஆகிய பொருட்கள் கிடைத்துள்ளன. இவை தவிர கல்லினால் செய்யப்பட்ட குழவிகள், மாவரைக்கும் கல், தங்கத்தில் செய்யப்பட்ட மகுடங்கள் காணப்படுகின்றன. எலும்புக்கூடுகள். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்ந்து சென்னை அருங்காட்சியகத்தை சேர்ந்த தர்சுடன் என்பவர் இங்கு வாழ்ந்த மக்கள் நீண்ட தாடை உடையவர்கள் என்று கூறியுள்ளார். எலியட் ஸ்மித் என்ற ஆராய்ச்சியாளர் ஒரு மண்டை ஓடு தொன்மை ஆஸ்ட்ராய்டு என்றும் மற்றொரு மண்டை ஓடு மத்திய தரைக்கடலை சார்ந்த சீன மக்களுடையது என்றும் கூறுகிறார். சிக்கார்மேன் என்பவர் ஒரு மண்டை ஓட்டை ஆராய்ந்து அது திராவிட இனத்தை சேர்ந்தது என்கிறார். இதன் மூலம் இங்கே பல சீன மக்கள் ஒருவரோடு ஒருவராக இணைந்தோ அல்லது அருகாமையிலோ வாழ்ந்திருக்கலாம். இவ்வாறு ஆதிச்சநல்லூரில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியின் வாயிலாக கிறிஸ்துக்கு முன் 1000 ஆண்டின் முற்பகுதியில் பெருங்கற்கால பண்பாட்டு மக்கள் சிறப்பாக வாழ்ந்துள்ளனர் என்று அறிய முடிகிறது.